மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமுக்கு இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 10 நாள் எப்படி நம்ம ரிவிஷன் பண்ணணும், எந்த அப்ரோச் நம்ம பின்பற்றினா இந்த எக்ஸாமை எளிமையாக கிராக் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம கொஞ்ச நாளாகவே டிஎன்பிஎஸ்சி ரிவிஷன் சீரீஸ் அப்படின்ற சீரீஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்புறம் ஆப்டிடியூட் இது ரிலேட்டடாக நம்ம லெக்சர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த சீரீஸையும் நீங்கள் பாருங்கள். இந்த சீரீஸை பார்த்து முடிச்சுட்டு சரி, இப்போ இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ நம்ம கையில் 10 நாள் பாக்கி இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம கண்டிப்பாக ஒரு 10 ஹவர்ஸ் ஆகுது இந்த எக்ஸாமுக்காக நம்ம அலோகேட் பண்ணணும். இது எல்லாருக்குமே 10 மணி நேரமா அப்படின்னா அப்படி இல்லை. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல் தான். ஒரு மனுஷனுக்கும் தனித்தனி திறமைகள் இருக்கும். சில பேர் சீக்கிரமாக படித்து முடிச்சிருவாங்க. சில பேர் படித்ததே நம்ம ரிவிஷன் பண்ணுறதால ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இதை விட கூட கொஞ்சம் கம்மியான நேரங்கள் எடுத்துக்கலாமுங்க. பட் 6 ஹவர்ஸ்ன்றது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு நேரமாக நான் 6 ஹவர்ஸ் நான் வைப்பேன். பட் எல்லாருக்குமே 6 ஹவர்ஸ்ன்றது ஒத்து வராதுன்றதால நான் ஒரு 10 ஹவர்ஸை உங்களுக்கான ஒரு ஸ்கேலாக நான் வைக்கிறேன். இந்த 10 ஹவர்ஸை நீங்கள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாக நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று 5 ஹவர், இன்னொரு அடுத்த பாதி அடுத்த ஒரு 5 ஹவர் அப்படின்னு சொல்லி. இந்த மொதல் 5 ஹவர் நீங்கள் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், ஏன்னா அந்த லாங்குவேஜ் பாடத்தில் தான் உங்களுக்கு 100 கேள்விகள் கேட்க போகிறாங்க. அதனால் 100க்கு நீங்கள் ஒரு 98 தாண்டுற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதுக்காக நான் 5 ஹவர்ஸை மொதல் பாதியை நான் லாங்குவேஜுக்கு அலோகேட் பண்ணுறேன், தமிழ் ஆர் இங்கிலீஷ். அப்புறம் பாக்கி இருக்கக்கூடிய அந்த 5 ஹவர்ஸில் நல்ல ஆப்டிடியூட் வரவங்க நீங்கள் இந்த 5 ஹவர்ஸை ஃபுல்லாகவே ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் அலோகேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ½ அன் ஹவர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்டிடியூடில் ஒரு 7 தலைப்புகள் உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லையும் லாஜிக்கல் ரீசனிங்கில் கொஞ்சம் தலைப்புகளும் உங்கள் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ½ அன் ஹவர், இந்த 10 ஹவர்ஸ் இல்லாமல் அந்த ½ அன் ஹவர்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு ஆப்டிடியூட்டில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இல்லை, 25 out of 25 எடுக்கிற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 மணி நேரத்தை ஆப்டிடியூடுக்கு அலோகேட் பண்ணணும். இது எப்படி நீங்கள் அலோகேட் பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா நாளைக்கு வேறு ஒரு டாபிக் பார்க்கணும். இன்றைக்கி நீங்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் படிக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த 7 தலைப்பையும் 7 நாள் ஒவ்வொரு மணி நேரம் அலோகேட் பண்ணி நீங்கள் என்னென்ன நோட்ஸ் எடுத்து வச்சிங்களோ அந்த நோட்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸு, முக்கியமான ஃபார்முலா அதெல்லாம் இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பாக்கி இருக்கக்கூடிய அந்த 4 மணி நேரத்தை 3 மணி நேரமாகவும் 1 மணி நேரமாகவும் ரெண்டாக பிரிக்கிறீங்க. இது ஏன் நான் இப்படி இந்த பாக்கி இருக்கிற அந்த 4 மணி நேரத்தை 3:1 அப்படின்ற அந்த ரேஷியோவில் நான் பிரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை எப்படி நம்ம நான் எப்படி அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸை உங்களை நான் 2ஆக டிவைட் பண்ண சொல்லியிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களை நான் யூனிட் 8, யூனிட் 9 இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அப்புறம் பாலிட்டி, அப்புறம் கரண்ட் அஃபேர், இந்த 5ஐயும் ஒரு பகுதியாகவும் பாக்கி இருக்கக்கூடிய எக்கனாமி, ஜியாகிரஃபி, யூனிட் 4ல் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி, அப்புறம் உங்களோட சயின்ஸ், இதை இன்னொரு பார்ட்டாகவும் நான் டிவைட் பண்ண சொல்லியிருப்பேன். இது ஏன் நான் டிவைட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாக்கி உங்களுக்கு இந்த தமிழில் 100 கேள்வி, ஆப்டிடியூடில் 25 கேள்வி, இதெல்லாம் போக பாக்கி உங்களுக்கு ஒரு 75 கேள்வி மிச்சம் இருக்கும். அதில் நான் முதல்ல பிரித்த இந்த பிரிவுலேருந்தே உங்களுக்கு அதிகமாக 50 கேள்விகள்லேருந்து 55 கேள்விகள் வரைக்கும் இந்த ஏரியாலேருந்தே வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம படிக்கணும். இது குரூப் 2க்கு மட்டும் இல்லை, எந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் அப்படின்னா இந்த ரேஷியோவில் தான் நீங்கள் பிரித்து படிக்கணும். சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் வேணால் மாறலாம். குரூப் 1 அப்படின்னா கொஷின்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகலாமே தவிர இந்த ரேஷியோன்றது எப்போதுமே மாறாது. இதுலேருந்து தான் 50லேருந்து 55 கேள்வி, 75ல் 50லேருந்து 55 கேள்வி கண்டிப்பாக இந்த 5 யூனிட்லேருந்துமே உங்களுக்கு இருக்கும். பாக்கி இருக்கக்கூடிய இந்த 4 சப்ஜெக்ட் பாக்கி இருக்கக்கூடிய அந்த 20 கேள்வி, 20லேருந்து 25 கேள்விகள் இந்த ஜோன்லேருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே நான் பிரித்த இந்த 3 ஹவரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த யூனிட் 8, யூனிட் 9 ஐஎன்எம், பாலிட்டி, கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர் நீங்கள் டெய்லியுமே படிக்கணும். நான் எப்போதுமே நான் சொல்கிறது தான், கரண்ட் அஃபேர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஒரு 6 மாத கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பட் ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவன் வந்து ஒரு எக்ஸாம் அந்த போட்டித் தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை அவர் வந்து படிச்சிருக்கணும். பட் 6 மந்த் கரண்ட் அஃபேர்லேருந்து அதிகமான கேள்விகள் வருன்றதால நீங்கள் டெய்லியுமே ஒவ்வொரு மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த நோட்ஸை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். இல்லை நான் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலை நான் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா அந்த மெட்டீரியலை நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகலாங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த 3 ஹவர்ஸ் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஹை ப்ரியாரிட்டியில் இருக்கக்கூடிய இந்த 5 சப்ஜெக்டை நீங்கள் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. எப்படி? இன்னைக்கு யூனிட் 8னா நாளைக்கு யூனிட் 9, அடுத்த நாள் பாலிட்டி, அதுக்கு அடுத்த நாள் ஐஎன்எம், 4 நாள் இது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த 4 நாள் வந்து இதை திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறீங்க. யூனிட் 8, யூனிட் 9, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, பாலிட்டி, இதே மாதிரி நீங்கள் 4 நாள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ண போகிறீங்க. இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 1 மணி நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த 4 சப்ஜெக்டை வந்து ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ, இப்போ எக்கனாமியில் நித்தி ஆயோக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ரிவிஷன் பண்ணுங்கள். ஜாகிரஃபியில் ரிவர்ஸ் அண்ட் சாயில் இதை தான் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். சயின்ஸில் ஃபிசிக்ஸில் லைட் எலக்ட்ரிசிட்டி இது படிச்சிருந்தீங்கன்னா இதை ரிவிஷன் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் இந்த 4ல் எதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த பேசிஸில் நீங்கள் படிக்கும்போது உங்களோட டோட்டல் வந்து ஜாஸ்தி ஆகும். எவ்வளோ கொஷின் கரெக்டாக நீங்கள் எழுதணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 160ன்றது ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட தான். ஏன்னா கேள்வியோடைய தரம், அந்த கேள்வி வந்து ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, இல்லை ஆவரேஜாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கேண்டிடேட் வந்து இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட கட் ஆஃப் வந்து நிர்ணயிக்கப்படும். இப்போ வந்து நீங்கள் கட் ஆஃப் பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட்டு என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி படித்து வச்சிங்களோ, நீங்கள் 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், இல்லை அதுக்கும் மேலே கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் படித்த கண்டென்ட்டை தெளிவாக இருக்கக்கூடிய இந்த 10 நாளில் நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமைஸ் ஆகும். இந்த 10 நாள் வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா 150 நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஸ்கோர் வந்து கண்டிப்பாக 165, 170 அந்த ரேஞ்சுக்கு மாறும். 120 எடுத்தீங்கன்னா அதை 160 கூட உங்களால் இந்த 10 நாளில் தெளிவாக படித்த கண்டென்ட்டை பல வாட்டி ரிவிஷன் பண்ணும்போது உங்களால் அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கோரை வந்து ஜாஸ்தி பண்ண முடியும். அந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நம்ம பார்த்த மாதிரி இருக்கிற 10 மணி நேரம் படிக்கிறீங்களோ 6 மணி நேரம் படிக்கிறீங்களோ அதை 2ஆக பிரித்து மொதல் பாதியில் உங்களோட லாங்குவேஜை தெளிவாக படிச்சுக்குங்க. லாங்குவேஜில் 3 பார்ட் இருக்கும். பார்ட் ஏ இல்லை பகுதி ஆ, இல்லை பார்ட் பி இல்லை பகுதி ஆ, இல்லை பார்ட் சி இல்லை பகுதி இ. இதுலேருந்து சிலபஸ் பேசிஸில் ஒரு வாட்டி நல்லா படிச்சுக்குங்க. தமிழ் அப்படின்னு நீங்கள் தமிழ் ஆப்ஷனில் எடுத்துருந்தீங்கன்னா புக்கு பேசிஸில் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நல்லா தெளிவாக, அதுலேயும் 9வது 10வது புக்கு ரொம்ப முக்கியம். இதை தெளிவாக படிச்சுட்டு 11வது 12வது புக்கு சிறப்பு தமிழ் சிலபஸில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை நிறையா வாட்டி படிச்சுக்குங்க. அப்புறம் நான் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த 5 சப்ஜெக்டை நிறையா வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கிங்க. இதுதான் ரொம்ப முக்கியமே. ஜென்ரல் ஸ்டடீஸில் இதுதான் க்ரக்ஸு. இதுலேருந்து தான் உங்களுக்கு முக்கால்வாசி கேள்வி இதுலேருந்து தான் வரப்போகுது. இந்த 5 சப்ஜெக்ட்லேருந்து இதை வந்து தெளிவாக உங்கள் நோட்ஸை கோத்ரூ பண்ணிவிட்டு போகணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் பாக்கி இந்த 4 சப்ஜெக்டில் உங்களுக்கு தெரிஞ்சதை ரிவிஷன் பண்ணிக்கிங்க. எந்த சப்ஜெக்டையும் நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது கம்மியாக கூட இருக்கட்டும், அதை மட்டும் நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் போகிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரொம்ப முக்கியம். இப்போ சமீபத்தில் நடந்த குரூப் 1 பேப்பர் அதை நல்லா ஒரு வாட்டி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் குரூப் 4 பேப்பர் இது 2ஐயும் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையுமே ஒரு வாட்டி நல்லா ரீகால் பண்ணிவிட்டு போங்க. இது வந்து உங்கள் ஸ்கோரை அதிகமாக மேக்ஸிமைஸ் பண்ணும். இந்த பாயிண்ட்டோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். உங்கள் நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ரிவைஸ் த நோட்ஸ். நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுருப்பீங்க. இல்லாட்டி புக்குக்கு மேலே கீழே நீங்கள் எங்கன்னா பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கலாம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சிங்களோ அந்த நோட்ஸை மட்டும் நிறையா வாட்டி கோத்ரூ பண்ணிட்டு போங்க. அது வந்து உங்களுக்கு பல விதத்தில் உதவியாக இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளைவை நான் உடனே சென்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்துருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.